உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து தாரா அத்தை ஒரே ஒரு தடவை மட்டும் தானே தூக்கிருக்காங்க. மத்தபடி உங்க குழந்தை கிட்ட கூட வரமாட்டாங்க. குழந்தைய வேண்டா வெறுப்பா ஒரு மாதிரி பயத்தோட தானே பாப்பாங்க. ஆமாக்கா. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்றது? வீட்ல இருக்கிறது மாயாவா இல்ல தாராத்தையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹலோ, என்ன முழுசு சொல்ல விட்டா தானே. சரி சொல்லுங்க. அந்த குழந்தைய நம்ம கொண்டு வந்து ஹால்ல வச்சுட்டு நம்ம அழ விட்டுட்டு நம்ம 3 பேரும் போய் மறைஞ்சுக்கலாம். குழந்தை அழற சத்தம் கேட்டுட்டு தாரா தல சாரி 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 மாயா 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 அவங்க வெளியில வந்து பாப்பாங்க. அழுகிற குழந்தைய அவங்க வந்து தூக்கிட்டாங்கன்னா வந்திருக்கிறது கன்ஃபார்மா மாயாதான். அப்படி அவங்க அழுகிற குழந்தைய தூக்கலன்னா கன்ஃபார்மா அவங்க தாரத்தை தான். ஹாசினி அக்கா சூப்பர்க்கா. நல்ல ஐடியா தான். ஆனா குழந்தைய அழவிடணுமா? குழந்தைய அழவிட்டு என்னால பாத்துட்டுலாம் இருக்க முடியாதே. அக்கா, வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாராத்தையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாரி, கொஞ்ச நேரம் தானே மாரி. உண்மையை கண்டுபிடிக்க இதை விட நமக்கு நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. சரின்னு சொல்லு மாரி. யோசிக்காத மாறி, சரின்னு சொல்லு மாரி. சரின்னு சொல்லுட. சரி, சம்மதிக்கிறேன். சரி, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். நாங்களும் வரோம். நானும் வரேன். சரிக்கா. ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. வாங்க வாங்க. குழந்தை அழுதுட்டு இருக்கு, யாரையுமே காணோமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அம்மா மாரி, மாரி, ஸ்ரீஜா, அம்மா ஹாசினி, எங்கம்மா இருக்கீங்க? ஸ்ரீஜா, எல்லாரும் எங்கம்மா இருக்கீங்க? ஐயோ, குழந்தை அழுதுகிட்டே இருக்கே. வீட்ல யாருமே இல்லையா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? குழந்தை ரொம்ப நேரமா அழறா. கொஞ்சம் அவசரப்படாத. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. மாயாவா தாராதையான்னு இப்ப தெரிஞ்சிரும். கொஞ்சம் அவசரப்படாத ப்ளீஸ். ஏண்டா தங்கம், வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே, அழாதீங்க அழாதீங்க செல்லம். பாத்திரம் போங்க போங்க. காரியத்தை கெடுத்துட்டான் பாரு. ஐயோ, சூரிய மாமா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. ஹலோ வெற்றி, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? புபு, அந்த லேடி பேரு மாயா தானே? ஆமா. அப்புறம் போன மாசம் 16ஆம் தேதி அவங்க இங்க காசில தான் இருந்திருக்காங்க. கன்ஃபார்ம் தானே வெற்றி? கன்ஃபார்ம் தான்ப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்ல அதுக்குடா. ஓகே வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ். சரிடா, பை. மாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம்.
ஹலோ. மாரி வணக்கம் சார். வணக்கம் மாரி. நான் காசில இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு தாராவோட போட்டோ அனுப்பி விஷயத்தை சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க தாராவே கிடையாது. அவங்க பேர் மாயா தான். போன மாசம் 16ஆம் தேதி, அதாவது தாரா இறந்து போய் உடலை அடக்கம் பண்ண அன்னைக்கு அவங்க காசில தான் இருந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க சார்? என் ஃப்ரெண்டு காசில இருந்து விசாரிச்சுட்டு சொன்ன தகவல் தான் இது. அதனால நீங்க குழப்பிக்க வேண்டாம். நான் அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வச்சிருட்டுங்களா? சரி சார். ஓகே. ஹஸ்பண்ட் சார், அது வந்து உனக்கு இன்னும் சந்தேகம் போகலன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிறது தாரமாவா இருப்பாங்கன்னு பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஒரு சின்ன சந்தேகம். அதான் பூங்குன்றன் சார் கிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன். அவங்க தாரமா இல்ல, மாயாதான். ஆனா நான் உங்களை தாரமாவா தான் பாக்குறேன். தாரமா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசுல குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்க உருவத்துல இவங்க வந்திருக்கிறது தாரமாவே எனக்காக மறுஜன்மை எடுத்து வந்த மாதிரி என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இனி நான் குற்ற உணர்ச்சியே இல்லாம நிம்மதியா இருப்பேன். நீயும் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? மாரி, நான் போய் பூஜையில உட்கார போறேன். நான் வெளியில வர வரைக்கும் யாரும் என்ன எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். ஓம் நம சிவாய. எத்தனையோ ஞானிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு ஞானியா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாரி, கண்டிப்பா உங்க தாராத்த கிடையவே கிடையாது. அக்கா, எப்படிக்கா சொல்றீங்க? தாராத்த பூஜை, கோவில், சாமி இதுலலாம் அவங்க கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அதுல பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவங்க நாள் முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பேன்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்க தாராத்தியா இருக்கவே முடியாது. மகளே, ஹாசினி சொல்றது 100% கரெக்ட். சிஸ்டருக்கு பூஜை, புனஸ்காரம், சாமி இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. பசியும் தாங்க மாட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.